தன்னை பின்பற்றி வர ஆசை கொண்ட அனைவருக்கும் இயேசு காட்டிய பாதை சிலுவை பாதை. தத்தம் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி நவநாகரிக உலகில் பல்வேறு பாதை நம் கண்முன்னே அழிவின் பாதை, அலங்காரமான பாதை, ஆடம்பரமான பாதை. இயேசு காட்டிய சிலுவை பாதை வாழ்வின் நடைமுறை பாதை, வாழ்விற்கு வழிமுறை அமைக்கக்கூடிய நெறிமுறைகளை புலப்படுத்தும் பாதை. சிரமமான பாதை என்றாலும் சிறப்பான பாதை, வருத்தமான பாதை என்றாலும் வாழ்வுக்கான பாதை. இயேசுவுக்காக வருத்தம் கொள்கிற நாட்கள் அல்ல, வாழ்வில் திருத்தம் கொள்கிற நாட்கள் இந்த தவ நாட்கள். இயேசு நடந்து சென்ற பதிவுகளை நாம் சிந்திக்கிற போது மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். வாழ்க்கை என்பதை போராட்டம் என்று ஆன பிறகு போராடாமல் இருப்பவர்கள் மனிதர்களே அல்ல. இறையர்களை இந்த சிலுவை பாதை வழியாக மன்றாடுவோம். முதலாம் தளத்துக்கு நாம் கடந்து செல்கிறோம். நீதி அநீதியாக மாறுகிறது, உண்மை பொய்யாக மாறுகிறது. தீர்ப்பிடாதவர்கள் தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்று சொன்னவருக்கே தீர்ப்பா, அதுவும் சிலுவை சாவா என்று தன்னை தீர்ப்பா. என் மகன் செய்த தவறுதான் என்று சமுதாயத்தின் நன்மதிப்பை பாராட்டுகளை தியாகம் செய்தாரே அது தவறா? இயேசு பேசுகிறார், நான் என் பாஸ்காவிலிருந்து இறுதியபடி என்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தார். விளைவோடு என்னை கைது செய்து விளங்குகளால் கைகளை கட்டி அந்த கலிலேயே யூத சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். விடியற்காலையில் ரோமை ஆளுநர் காத்து நிறுத்தி பொய் குற்றங்கள் சாட்டி என்னை சிலுவையில் தயார்படுத்தினார்கள். என்னை சாட்டையால் அடைத்தார்கள், முழுப்பொடி குத்தி என் தலையில் வைத்தார்கள், செந்திரா அடையாளையை அணிவித்தார்கள். யூத இனத்தை வாழ்வை என்று சொல்லி என் கன்னத்தில் அடைகிறார்கள், காரி முகத்தில் தூக்கினார்கள். அவர்கள் விரும்பியபடி லாத்தை என்னை சிலுவையில் அடைய ஒப்புவித்து எனக்கு மரணத்தை தீர்ப்பளித்தான். எங்கள் இரக்கமாயிரும் சாமி, எங்கள் இரக்கமாயிரும். தந்தை கடவுள் பேசுகிறார், என்னுடைய அன்பு மகனை பாருங்கள், என் மகனை அரசன் என்று மக்கள் சொன்னது குற்றமா? இயேசு சிலுவை தீர்ப்பை பெற்ற குற்றவாளிகளுக்கு உடனடியாக ரகசியமாக தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. பொதுமக்களின் பார்வையில் படும் விதம் மெதுவாக பகிரங்கமாக சிலுவை சுமக்க வைத்து நிந்தை அவமானம் வேதனை அனைத்தையும் அவர் மேல் திணித்து இறுதியில் அவரை சிலுவையில் அறைவார்கள். என்னையும் அவ்வாறே துன்புறுத்தினர். இப்போது எனக்கு சொந்தம், நான் சுமப்பதற்கான இந்த சிலுவை மட்டுமே. சாட்டேரிகள் மற்றும் பல வகையில் அலைக்கழிக்கப்பட்டும் ஏற்கனவே அழைத்துவிட்ட எனக்கு சிலுவையை தோல்வியில்
ஆயினும் முழு மனதோடு சிலுவையை தோல்வியில் தாங்குகிறேன், சுமக்கின்றேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மறைந்த விசுவாசியால் வாழ்க்கையின் நாளித்திரை மாற்றி அடைய கடவுளே. தந்தை கடவுள் பேசுகிறார். என் மகன் இவ்வுலகிற்கு வந்தவன் நோக்கமே உங்கள் அனைவரையும் ஒப்புரவாக்குவே. அதற்காக எண்ணற்ற போதனைகளையும் அற்புதங்களையும் செய்தார். இடரின் பாதங்களை கழுவினார். ஏழை எளியவர்களின் இல்லங்களுக்கு நுழைந்து சென்றார். இவ்வளவு அளப்பரிய காரியங்களை செய்தவர் மனிதர்கள் பாவத்தால் தடுமாறி முன்முறைக்கு விழுகிறார். இயேசு சிலுவையின் சுமையும் அதிக களைப்பும் கரடுமுரடான பாதையும் என்னை தடுமாற வைத்தன. நான் சிலுவையை சுமந்து செல்வதைக் கண்டு அநேக மக்கள், என்னை குறித்து எதுவும் தெரியாத மக்கள், அவர்கள் நான் செய்த செயலுக்கு தான் தண்டனை பெறுகிறேன் என்றே நினைத்திருக்க வேண்டும். அறியாமலே பரிசேயர் பலருடன் சேர்ந்து என்னை எள்ளி நகையாடினார்கள். இந்த மனத்துயரமும் சோர்வும் என்னை அழுத்த சோர்ந்து முதல் முறையாக கீழே விழுகிறேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். இரண்டு விசுவாசியான மக்களின் இரக்கத்தினால் நித்தியத்தை பாற்றி அடைய கடவுளே. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான்காவிலே இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இதுவே இயேசுவின் ஞாபகத்துடன் ஜெகதத்துடன் செய்கின்றோம். தந்தை கடவுள் தனது சொந்த தாயை எனது மகன் சந்திக்கிறார். என் மகன் சங்கீயுவை சந்தித்தார், அவருக்கு வாழ்வு கிடைத்தது. இறந்த லாசரை சந்தித்தார், அவருக்கு உயிர் கிடைத்தது. பாவிகளை சந்தித்தார், மன நிம்மதி மன்னிப்பு பெற்றனர். இவ்வளவு செய்து என் மகனை கல்வாரி பயணத்தில் சந்திக்க யார் வந்தார்? மரியா பேசுகிறார். என் அன்பு மகனுக்கு 12 வயதான போது எருசலேம் ஆலயத்தில் குடும்பத்தோடு சென்றிருந்தோம். அப்போது அவன் காணாமல் போனபோது பல இடங்களில் தேடினேன். ஆலயத்தில் அவனை கண்டபோது தந்தையின் பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். இறை திட்டம் எது என்று அவனை மறுத்து பேசவில்லை. இன்று படை வீரர் நடுவே குற்றவாளியாய் காயப்பட்ட முகத்தோடு சிலுவை சுமந்து வந்த என் மகனை கருணை கொண்டு பார்த்தேன். அந்த கோலமும் இறைவனின் திட்டம் என்பதுதான் புரிந்ததால் நான் மௌனமாகியிருந்தேன். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் இரக்கத்தினால் நித்தியத்தை பாற்றி அடைய கடவுளே.
பரம ஏழை உழைப்பு தேடி கூலி தொழில் செய்ய பாலசனத்திற்கு வந்தேன். அன்று வெள்ளிக்கிழமை வேலை முடித்துவிட்டு வயலில் திரும்பிக் கொண்டிருந்தேன். ரோமை படை வீரர்கள் புடை சூழ குற்றவாளி ஒருவன் தோளில் சிலுவையோடு தள்ளாட கண்டேன். படை வீரர் ஒருவன் கூட்டத்தை விலக்கிவிட்டு என்னிடம் வந்தான். அந்த சிலுவையை தூக்கி வா என்று என் சம்மதம் கேளாமலே இழுத்தான். பயத்தினால் பணிந்து உடன் சென்றேன். கட்டாயத்தினால் இயேசுவின் அருகில் சென்றேன். கசையடிகளும் கலைக்கும் மேலிட உயிரிலிருந்து அவரது அழகு சிலுவையை ஆற தழுவி சென்று தூக்கினேன். அப்பொழுது பார்த்தார் இயேசு. என் ஆயுள் கால பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. அந்த பாசமிகு பார்வையில் சிலுவை பாரம் தெரியவில்லை. மனமிகிழ்வோடு உடன் சுமந்தேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்து விசுவாசியான நாட்களில் இரக்கத்தினால் இயலை பாட்டேனே கடவுளே. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆறாம் நிலை இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகால் படைக்கிறார். திவ்ய இயேசுவை ஆலயத்துடன் மக்களின் விருது தோத்திரம் செய்கின்றோம். தந்தை கடவுள், என் மகனின் முகம் இரத்தாலும் வியர்வையாலும் களையிழந்து காணப்படுகின்றது. வானத்திலிருந்து சுற்றி இருக்கின்ற சூரியன் கீழே கற்பாறைகளுடன் சாட்டையால் அடைத்துக் கொண்டிருக்கும் படை வீரர்கள், ஏளனம் செய்கின்ற மக்கள், பார்த்து செய்கின்ற பரிசேயர்கள், இவை அனைத்தும் என் மகனின் முகத்தை மூடிக்கொள்ள தடுமாறி இருக்கிறார். இந்நிலையில் துணிச்சல் மிக்க வெரோனிகா முன்வந்து என் மகனின் திருமுகத்தை கிடைக்கிறார். வெரோனிகா, நான் இயேசுவுக்கு அறிமுகமானவர் அல்ல. அவர் எனக்கு அப்போது நான் முதல் முறையாக அவரை பார்த்தேன். எருசலேமுக்கு அவர் வந்தபோது ஒளிவட்டைகளை வெட்டி போட்டு நாங்கள் மூவர்களை இணைத்து வரவேற்ற போது அவர் என்னை கண்டதில்லை. அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆலயத்திற்கு இழுத்து வரப்பட்ட பெண்ணுக்கு அவர் நியாயம் கேட்டது என் செவிகளுக்கு எட்டியது. எருசலேம் கோவிலில் பெண்களுக்கும் பிற இனத்தவாருக்கும் இடம் கொடுக்காமல் அவர்கள் பகுதியில் வர்த்தகம் செய்தவர்களை வெட்டி எடுத்ததை நான் அறிந்தேன். ஆகவே அவர் மீது வெறும் அனுதாபம் கட்டுப்பட்டிருக்கவில்லை, மாறாக அவர் கொள்கைகளையும் நிலைப்பாட்டினையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். தாண்டையோடு வந்த வீரர்கள் படை வீரர்களை தாண்டி, வேலைகளைப் போல் நின்றிருந்த மனிதர்களை தாண்டி பிரிவோடு இயேசுவின் முகத்தை துடைத்தேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசியான நாட்டில் விளக்கத்தினால் இயலை பாட்டேனே கடவுளே. ஆமென்.
தீமோன் எனக்கு உதவி செய்ய நிர்பந்திக்கப்பட்டார். அந்த உதவி அதிக நேரம் இருக்கவில்லை. வெரோனிகாவின் இறக்கச் செயலும் எனது துயரத்திற்கு அதிக நேரம் கை கொடுக்கவில்லை. திரும்பவும் பலவீனம் அடைந்தேன். நிலை குறைந்து தடுமாறினேன். கனத்த சிலுவையையும் காயப்பட்ட உடலும் என்னை 2ஆம் முறை கீழே தள்ளிவிட்டன. விழுந்து விட்டதை நான் ஒரு பிரச்சனையாகவே கொள்ளவில்லை. மீண்டும் எழுந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமே மனதில் வலம் வந்து கொண்டிருந்தது. எழுந்தேன். எனது லட்சியம் நிறைவேற கடந்த திட்டம் முழுமையடைய தொடர்ந்து நடந்தேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அறிந்து விசுவாசத்தை ஆன்மாக்களின் குற்றங்களை பாற்றியடைய கடவுளது. என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. 8ஆம் நிலை இயேசு ஜெருசலேம் மக்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை ஆராய்ந்து வணங்கி மக்கள் நன்றியை ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே நிகழ்ச்சி சமாரமான கிருபை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையாகிய கடவுள் உடலுக்குள் ஓட வேண்டிய இரத்தம் வெளியே ஆறாக ஓடினால் எந்த மனம்தான் கசியாது. இதை எருசலேம் பெண்கள் பார்க்கின்றனர். என் மகனின் நிலையை பார்த்து கதறி அழுகின்றனர். இந்நிலையிலும் என் மகன் தன் மீது அன்பு கொண்ட அக்கறை பார்த்து அம்மக்களை பார்த்து எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என கூறி ஆதரப்படுத்துகிறார். எருசலேம் பெண்கள், நாங்கள் பெண்கள் என்பதால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை. இந்த இடத்திலே இதே போன்று எத்தனையோ நபர்கள் சிலுவையை சுமந்து சென்றிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள் எங்களை பெரிதும் பாதிக்கவில்லை. ஆனால் இவர் சிலுவையை சுமந்து சென்றது எங்களை மிகவும் பாதித்தது. இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள் ஒரு நாள் வந்தபோது அங்கு நடந்தவைகளை பற்றி ஆவேசப்பட்டார். இதனால் எருசலேம் குருக்களும் மறைநூல் வல்லுநர்களும் ஆத்திரப்பட்டாலும் ஆலயம் சூழ்ந்து வாழ்ந்த ஏழைகளும் நாங்களும் மகிழ்ந்தோம். ஆனால் இயேசு கிடைத்த தீர்ப்பையும் தன்மையையும் பார்த்து எங்களால் அழ மட்டுமே முடிந்தது. எங்கள் ஏக்கத்தையும் அழுகையையும் பார்த்த இயேசு எங்களுக்கு ஆறுதல் கூறினார்.
இயேசுவின் யாதாய் வணங்கி மக்கள் தோற்றம் செய்கின்றோம். அது என்னென்றால் அதிசயமான திருவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையாகிய கடவுள் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை. என் மகனிடம் இந்த ஆணையை தவிர அதையும் கல்வர்கள் பிடிக்கிவிட்டார்கள். மானத்தை காப்பாற்றிய ஒரு ஓட்டுநரையும் இதோ பறிப்பை விட்டது. இரத்த கதை உடலோடு பற்றி போன ஆடையை ததையோடு கிழித்தெறிந்து விட்டார்கள். நயனஞ்சகர்கள் தனது ஆடையை கையெழுத்ததன் மூலம் தம்மையே முன்னும் தியாக பலியாகிவிட்டார். ஒன்றுமில்லாமல் இவ்வுலகிற்கு வந்தேன், ஒன்றுமில்லாமல் இவ்வுலகைக்கு செல்கிறேன் என்பதனை உணர்த்திவிட்டார். இயேசு பல பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள் மத்தியில் கல்வாரி மலை உச்சியை அடைந்தேன். எனக்கு மரணத்தில் விடுவதில் அவசரப்பட்டு ஆளும் கூட்டம் என்னை சிலுவையில் அறைய அதைவிட மேலாய் அவசரப்பட்டது. ஏனெனில் அடுத்த நாள் ஓய்வு நாளையும் பாஸ்கா விழாவையும் கொண்டாட வேண்டியிருக்கிறது. என்னுடைய அதிகாரமிக்க போதனைகள், துணிச்சலான செயல்பாடுகள், நேரடியான எதிர்கேள்விகள், எச்சரிக்கைகள் எல்லாம் அவர்களை அவமானத்தில் ஆழத்தில் அவமானப்பட்டவர்கள் அகமாற்றத்தை தேடாமல் என்னை அவமானப்படுத்த ஆவலாய் இருந்தனர். இதன் ஓர் அடையாளமாய் என் ஆடையை களைந்து என்னை நிர்வாணப்படுத்தினார்கள். அவமானத்தின் உச்சியில் நான் அலங்கோலமாக நிற்கின்றேன். எங்கள் மீது தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். இரண்டு விசுவாசியான மக்கள் இடத்தினால் நித்தியத்தை பார்க்கிறே கடவுள். மன அமைதி தாருமே. என் வாழ்வை மாற்றுமே. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவின் யாதாய் வணங்கி மக்கள் தோற்றம் செய்கின்றோம். அது என்னென்றால் அதிசயமான திருவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையாகிய கடவுள் இதுவரை பட்டிய சித்திரவதைகளாலும் குற்றுயிராய் காட்சியளிக்கிறார் என் மகன். இருப்பினும் அவரது துயரம் ஓய்ந்த பாடில்லை. ஐயோ பாவம் செய்கிறோமே என அவரது உடலை துளைத்த ஆணிகள் நினைத்திருக்கும். ஆனால் என் மகனை கொலைக்களத்திற்கு இழுத்துச் சென்ற கயவர்களுக்கு அவ்வாறு தோன்றவில்லை. இயேசு என்னை அறிந்தவர்கள் என் கதை முடிந்தது என்று கருதி கிளம்பிவிட்டார்கள். எனக்கு பக்கத்தில் இடமும் வலதுமாக இருவரை அரைந்து வைத்தார்கள். அவர்கள் கழுவர்கள் என்று வேடிக்கை பார்க்க கூட்டம் பேசிக் கொண்டிருந்தது. கதை முடியப் போகும் நேரத்திலும் அவர்கள் வாதங்கள் முடிவுக்கு வரவில்லை. தரையை பார்த்தேன். என் அம்மாவும் வேறு சில பெண்களும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். என் அன்பு சீடன் யோவானை கண்டேன். என் அம்மாவை யோவானிடம் ஒப்படைத்தேன். உலக வாழ்க்கையில் என் பணி வாழ்வில் காட்டிய அக்கறை என் அம்மாவுக்கு நான் காட்டவில்லை. ஓரம்மாவுக்கு மகள் செய்ய வேண்டிய கடமையை கூட என்னால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் என்னுடன் இருந்தது. ஆயினும் என் தாய் என்னை முழுமையாக உயருக்கு கையெழுத்து விட்டதால் என் பணியை குறித்து என் அம்மா பெருமை கொண்டிருப்பார். அதுவே என் வழியை குறைத்தது, எனது வலிமையை அதிகரித்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மனித விசுவாசியான மக்களின் இடத்தினால் நிலை பாண்டியரே கடவுளே. அன்புடன் முன்னே
அவருடைய முகத்தில் ஒரு பிரகாசம். ஆனந்தம் எனக் கூறினார். கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து விட்டார். நான் என் வாழ்வில் உண்மையுள்ளவனாக வாழ்ந்து வருகிறேன் என்று பேரானந்தத்தோடு கண்களை மூடினார் என் மகன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளீர். நான் இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்த பெண்களுள் ஒருவர். இயேசுவை சிலுவையில் அறையும் போது நானும் பல பெண்களும் தொலைவில் இருந்து உற்று நோக்கிக் கொண்டிருந்தோம். எங்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபும் யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் ஜெபதேவியின் மகனுடைய தாயும் இருந்தார்கள். ஏறக்குறைய 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு உரத்த குரலில் கத்தினார். நிலம் நடுங்கியது. கெத்செமனி திகில். சீடர்கள் தலை மறைவு. தமது சீடர்களாலே காட்டிக் கொடுக்கப்படல். விசித்திரமான கைது. விசாரணைக்கான அலைக்கழிப்பு. அநீதித்தன் தீர்ப்பு. உடல் ததை கீழிய 39 கசேடிகள். தலையில் அறையப்பட்ட உள்படி. முகத்தில் கால் விழுதல். எள்ளி நகைப்பு. பார சிலுவை வெளியெடுக்க காட்டேடிகள். சிலுவையோடு வீழ்தலால் பெற்ற காயங்கள். ஒட்டுத்துணை கூட இல்லாத அவமானம். சூழ்ந்து நின்றோரின் ஏளனங்கள். பசி, தாகம், வெயில் என எல்லாம் சேர்ந்து இயேசுவின் உயிரை அவரிடமிருந்து பறித்தது. எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். கிறிஸ்து விசுவாசியான மக்களின் இரக்கத்தினாலே பாட்டி அடைய கடவுளே. தியாகத்தின் மாறாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12ஆம் இயேசு 13ஆம் நிலை இயேசுவின் உடல் மரியின் மடியில் நடத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவின் ஞானாயத்தோடு நமக்கு நன்றி சுத்தம் செய்கின்றோம். அதே நின்றால் அதிசயகரமான சிலுவை கொண்டு தந்தையாகிய கடவுள், என் மகனை முதலில் மரியாதை மனதில் சுமக்க வைத்தேன். பிறகு அவருடைய கருவில் சுமக்க வைத்தேன். என் மகனை ஒரு குழந்தையாக அவரின் மடியில் சுமக்க வைத்தேன். ஆனால் என் வீரனுடைய மகன் உடலை அவரது மடியில் சுமக்கிறார். அன்னை மரியாள், கடவுளின் தூதர் கபிரியேல் என்னிடம் மங்கள செய்தி சொன்னபோது நேரம் முதல் இந்நேரம் வரை என்னை கீழ்ப்படிந்து இருந்ததெல்லாம் இறைவனின் திட்டம். என் மகன் இயேசுவை பணியும் வாழ்வும் இறைவாக்கை பின்பற்றப்படுகின்றதால் நானும் இறை திட்டத்தை எனது திட்டமாக ஏற்றுக்கொண்டேன். என் மகனுடைய சேவை சாவை எப்போது தீர்மானிக்கப்பட்டதுதான். ஆயினும் என் மகனுக்கு நடந்தது என் மனதை சோகத்திற்கு உள்ளாக்கியது. என் மடியில் என் மகன் அதே இறை திட்டத்திற்காக உயிரிழந்த நிலையில். எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரம். இரண்டு விசுவாசியான மார்களின் இரக்கத்தினாலே பாட்டி அடைகிறது. தியாகத்தின்
தன் தியாக செயல்களால் உலகத்தையே தன் வசம் ஈர்த்து கொண்டார். இப்போது ஒன்றுமில்லாமல் என்னிடம் திரும்பி வருகிறார். இயேசு, எனக்கென நான் எதையுமே வைத்திருக்கவில்லை என்பதற்கு எனது மரணம் ஒரு சான்று. வேறு ஒருவருக்கு சொந்தமான கல்லறையிலே எனது உடலை அடக்கம் செய்கிறார்கள். நான் இவ்வுலகில் வாழ்ந்தபோது எனக்கென எதுவுமே வைத்திருக்கவில்லை. கல்லறை நிரந்தரமான உறைவிடமில்லை என்பதாலே நானும் இதை பற்றி பெரிதாக யோசிக்கவே இல்லை. இந்த உலகம் நிரந்தரமல்ல, ஆதலால் வாழ்வை முழுதாய் அன்பு செய்வோம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசியால் நாங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவது. ஆமென். பரிசுத்த பாவங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையை விடுத்தள்ளும். வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசைப்பட்டவர் நீரே. உம்முடைய திருக்கணியாகி மாற்றப்பட்டவரே, புனித மரியே, இரவின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேண்டிக்கொள்ளும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அதை என் தந்தாய் வழிநடத்த